இலங்கையின் 2025ஆம் ஆண்டுக்கான வாகன இறக்குமதி செலவானது வரலாற்றில் 3வது மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள 2025 ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மோட்டார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து 2025 ஜனவரி அளவில் தனிப்பட்ட வாகனங்களுக்கான அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டிருந்தன. நீண்டகால கட்டுப்பாடுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கேள்வி அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் வரி மற்றும் வரி அல்லாத பல கொள்கை நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இருப்பினும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் 2025ஆம் ஆண்டின் வாகன இறக்குமதி கணிசமாக அதிகரித்துள்ளது. இது பல ஆண்டுகளாக நிலவிய கட்டுப்பாடுகளால் தேங்கியிருந்த கேள்வி மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இறக்குமதியில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி காணப்பட்டதுடன் தனிப்பட்ட மற்றும் வர்த்தக வாகனங்கள் ஆகிய இரு பிரிவுகளையும் உள்ளடக்கிய வாகன இறக்குமதி செலவு 2.04 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்தது. இது 2015ஆம் ஆண்டில் பதிவான 2.12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் 2018ஆம் ஆண்டில் பதிவான 2.09 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு பிறகு பதிவான 3வது மிக உயர்ந்த வருடாந்த வாகன இறக்குமதி செலவாக கருதப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்கத்தின் வருடாந்த இரவு விருந்து நிகழ்வில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தால் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நேற்று மாலை இந்த விருந்துபசாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் திடீரென 5 முதல் 8 வரையான துப்பாக்கி சூட்டு சத்தங்கள் கேட்டதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான ஊடகவியலாளர்கள் மற்றும் பிரபலங்கள் பாதுகாப்பு தேடி மேசைக்கு அடியில் பதுங்கியிருக்கின்றனர். சம்பவம் நடந்தவுடனேயே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதற் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் ஆகியோரை இரகசிய சேவை அதிகாரிகள் பாதுகாப்பாக வெளியேற்றினர். சந்தேக நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் பாதுகாப்பு பிரிவினரின் துரித நடவடிக்கையை பாராட்டியிருக்கிறார். அத்துடன் முதற் பெண்மணி, துணை ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எந்தவித காயங்களும் இன்றி நலமாக இருப்பதாகவும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். பாதுகாப்பு காரணங்களுக்காக இடைநிறுத்தப்பட்ட இந்த நிகழ்வு அடுத்த 30 நாட்களுக்குள் மீண்டும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த பகுதியில் தேசிய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன.